வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கிரே உல்ஃப் சேனல்லேருந்து ஈவில் மதர் சீரிஸோட எபிசோட் 2 ஷீ பொசஸ்ட் அஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட் வார்னிங், அது பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. நல்லா டெரிஃபிக்காக ஒரு அபேண்டன் பில்டிங்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே உள்ள ஒரு பேய் வந்து கண்ணாடியாக விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது அது பேய் தானா என்ன அப்படின்றது நிறையா பேயின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. நானுமே வீடியோவில் வந்து நிறையா சொல்லிட்டே இருப்பேன். அது உண்மையாகவே பேய் தானா இல்லை இவங்களா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டுகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு லேட்டராக வர்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேய் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பேபி பேய், ரெண்டு அம்மா பேய் அப்புறம் குழந்தை பேய்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தையோட ஆத்மா அதெல்லாம் எதுவும் காப்பாளா என்னன்னு தெரில. இந்த எபிசோடில் வர எபிசோட்ஸ்லாம் 3 எபிசோட்ஸ் மொத்தம் இருக்குது. இது செகண்ட் எபிசோட். ஒரு தொட்டில்லாம் சிலையில் கட்டி கண்ணாடியை வந்து ஒரு ஷேப் மாதிரி ஒரு கத்தி மாதிரி பண்ணி கண்ணாடியாக தான் இருந்துச்சு. கண்ணாடி வச்சுதான் அது இருக்கிற இடத்த எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்களுமே அதை தான் சொல்லியிருந்தாங்க. கண்ணாடியை மூலமாக தான் நம்மளை எதுவும் கான்டாக்ட் பண்ணுதா, இல்லை போகிற வழியெல்லாம் கண்ணாடியாக இருக்கே, ஸோ அது நடக்கிற இடம்லாம் கண்ணாடி மூலமாக தெரியப்படுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த லேட்டர் அவனை வர சொல்லியிருந்தால அந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன கொஸ்டின்ஸ் தான் இது இவங்களா கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாகவே நடக்குதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா மூவியையும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கம்பேர் பண்ணி கூட நான் போன எபிசோடில் பேசியிருப்பேன். ஸோ இதே தான் எனக்கு வாசு சேனலில் ஹாண்டட் ஹவுஸ் அந்த எபிசோட்லேயுமே நான் அதே கேள்வியை தான் நிறைய கேட்டுட்ருப்பேன். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. இவங்களோட அபவுட் பேஜில் கிரே உல்ஃப் அபவுட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா டிஸ்க்ளைமரே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் காமிக்கிறதுல வந்துட்டு ஹாரர், சஸ்பென்ஸ் அண்டு டிஸ்டர்ப் பண்ணுற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ இருக்குது. இது எல்லா ஆடியன்ஸுக்குமே சூட் ஆகும்னு சொல்லிட முடியாது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதுபோக இதில் சொல்கிறது அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஆடியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதும் கிடையாது அப்படியுமே போட்டிருக்காங்க. அதுபோல் இதில் நடக்கிற வயலண்ட்டான விஷயங்கள், இல்லீகலான விஷயங்கள் எதுவுமே இந்த இவங்க சேனல் அண்ட் இவங்க டீம் மெம்பர்ஸ் எதுவுமே ஆதரிக்கலை அப்படின்றதும் போட்டிருக்காங்க. அண்ட் இதான் எனக்கு என்னோட ஆன்சர், எனக்கு தேவையான ஆன்சர் அப்படின்றது. த கண்டென்ட் இஸ் பியூர்லி ஃபிக்ஷனல், ஓகேவா, ஃபிக்ஷனல் அண்ட் இஸ் நாட் இன்டெண்டட் டு பி டேக்கன் சீரியஸ்லி. இது முற்றிலும் ஒரு கற்பனையானது தான். இது அப்படியே சீரியஸாக ரியலாக நடக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட கேள்விக்கான பதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் நான் 2-3 லைன்ஸ்லாம் இருக்குது. அவங்க இது மூலமாக ஏதாச்சும் எமோஷ்னலாக இல்லை சைக்காலஜிக்கலாக எதுவும் உள்ளாகக்கூடாது, அதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க வியூவர்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதான் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதுவுமே போட்டிருக்காங்க. ஸோ அதான். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது மூலமாக அவங்க சொன்ன டிஸ்க்ளைமர் வந்து நம்ம ஒப்புதல் கொடுத்துட்டு அந்த வீடியோவே பார்க்குறோம் அப்படின்றதும் போட்டிருக்காங்க. ஸோ தான் டிஸ்க்ளைமர் அவங்களுக்கு வந்து தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கான ஆன்சர் அதான், இந்த கண்டென்ட் இஸ் பியூர்லி ஃபிக்ஷனல். அந்த ஒரு மேட்ரு தான் நான் எடுத்துக்குவேன். அதான் நான் எனக்கு ரியலாக இவங்களா கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பல. ஸோ இது மூலமாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இவங்களா தான் பண்ணுறாங்க, அது என்டர்டைன்மெண்ட்காக. ஏன்னா இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான், ஓகேவா. மூவினா என்ன, ஹாரர் மூவிஸில் எடுக்கிறாங்களே பே பண்ணலாம், அது என்ன, அதுவுமே அவங்கள பயமுறுத்துகிற விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தான். ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. அதனால் இது ரியல் அப்படின்றது நான் அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல இனிமேல். அந்த ஒரு இதுலேயே நான் பார்க்கலாமே. ஏன்னா மூவி வந்து நான் பொய்ன்னு தெரிஞ்சே பார்ப்பேன், ஆனால் பயமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இவங்க வீடியோஸ் வந்துட்டு இது பொய்யா உண்மையா அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த பயத்தோடு பார்க்க முடியல அப்படின்றது போன எபிசோடில் சொல்லியிருப்பேன். இனிமேல் நான் கொஞ்சம் மூவி மாதிரியே எதையும் பார்க்க ட்ரை பண்ணுறேன். நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ குறையுமே எதுவுமே சொல்ல முடியாது. உங்கள் போன வீடியோஸும் சரி, வாசு வீடியோ எதுவுமே இந்த மாதிரி வீடியோஸில் எதுவுமே குறைன்னு சொல்லிட முடியாது. எனக்குள்ள கேள்வி வந்துட்டு தீர்ந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஷீ பொசஸ்ட் அஸ் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் வந்துட்டு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். போகலாம். டேய் என்ன பண்ணுற? இவங்களுக்கு ஒரு சடங்கு மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. கழுத்த விட்றா. ஓகே, ஒன்றும் இல்லை ஃபோனு வெங்கடேஷ். ஹலோ, கீழே மேலே வாடா, சீக்கிரம் வாடா. போனோட லாஸ்ட்டாக கரெக்டாக ஓடி வர அதோட முடிச்சிருப்பாங்க. பேய் பெங்களாவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஷ்டி வீடியோவை எடுக்க போகிறதா தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்கள் மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ணுற அளவுக்கு நடந்தது. அப்போது நான் வந்து அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணுவோம். இவன் பக்கத்தில் இருக்கவும் நான் அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக அவனை ப்ரொசஸ் பண்ணி அவன் உடம்புல இருந்து அவன் மூலியமாகவே என்னை அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாமே லேட்டர் இன் திஸ் வீடியோ, அதுதான் எவ்வளோ காமிச்சிட்டு இருக்காங்க.
என்னடா ஹைட்ஸ் இட்செல்ஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் காரணமா இருந்தது. நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற இவங்க பண்ணல, பயங்கரமா கோவப்படுத்தி இருக்காங்க. ஓ மை காட். ஏன்னா ஆல்ரெடி பயங்கர கோவமா தான் இருந்துச்சு. அந்த பேய் கண்ணாடியை ஃபுல்லா விட்டெறிஞ்சிட்டு இருந்துச்சு. ரிச்சுவல் யாரும் பண்ணிருக்காங்களாம். யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்கே. இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா. டெட்லி மாம் பேபி குழந்தைய பத்தியும் சொல்லுவாங்களா என்ன தெரியல. பாவம் வைக்கிறதுக்காக உங்களை எதனா பண்ணாங்களா? தேங்காய் மஞ்சள் வினோதமா சவுண்ட் கேக்குது. வந்ததுல இருந்து வினோதமா தான் கேக்குது. பா ரொம்ப அனத்துது. ஈவில் மதர் இது வரைக்குமே லேட்டர் இந்த வீடியோ தான். ஓகே, இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ ப்ரீவியஸ்லி யாருமே இல்லடா. யாரும் இல்ல. சவுண்ட் கேட்டு இது வந்து ப்ரீவியஸ்லி யாரும் இல்லையே. ஃபர்ஸ்ட் எபிசோட் நடந்தது. நல்லாவே கேட்டு அதை பார்த்துலாம் நான் கண்ணாடி ஏதோ யாரோ லைட் அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரிஃப்ளெக்ஷன். நான் சொல்றது கேளு, நீங்க இங்கே இருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் போய் அடிபட்டுருச்சுன்னா யாரா அப்ப கூட்டிட்டு போறது? இந்த தொட்டில் மாதிரி கட்டியிருக்கான். கண்ணாடி யாரோ இங்க இருக்காங்கப்பா. தொட்டிலாம் கட்டி தூங்கியிருக்காங்க. குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க தொட்டிலாம் கட்டி. இங்க பாருங்க, இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்போ நான் இங்க படியில ஏறுறப்போ அந்த கல் பாட்டுக்கு என் தலையில விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அது டொம்னு விழுந்த மாதிரி தான் கேட்டுச்சு. அவ இது விழுந்தாடா. ஒரு போர் பாருங்க, அப்படியே அலறிட்டு ஓடி வருவாரு. கோவாளு சந்திரமுகி அலறிட்டு இதோட முடிச்சாங்க போனது. அவ்வளோ இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுங்க. சாப்டர் 2 பிகின்ஸ். எனக்கு கேம் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் மாதிரியே. பாலடைஞ்சு போயிருப்பா. அப்பா கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது. என்கிட்ட எதனா பேச ஆசைப்பட்டுறீங்களா? என்கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரூம் இருக்கு. மூணு கோடு மாதிரி ஏதோ கறி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக எதுக்கு இத்தனை ரூம் இந்த பில்டிங்ல கட்டிருக்கலாம்னு தெரியல. சரி, என்ன பில்டிங் இது? என்ன பர்பஸ்க்காக கட்டினாங்கன்னு தெரியல. இதெல்லாம் டைல்ஸ் எதுவும் போடாம தான் வச்சிருக்காங்க. பாதியோட கட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, இந்த அங்கே விட்டது அதான் என்ன திடீர்னு வேற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். இடம் போயிடுச்சு பார்த்தீங்களா உள்ள? ஏதோ போறோம். நல்லா பார்த்து. வாசு வாசு எங்கடா இருக்க வாசு? இங்கே நான் உள்ளே போகிறது சேஃப் இல்லை, தனியாக உள்ளே போகிறது சேஃப் இல்லை. இதை நான் அப்பட்ட சொல்ல போகிறது இல்லை. வாசும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வெங்கடேஷ் அனுப்பிச்சு விட்டுருக்கு, போய் பாருன்ட்டு. அவனை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவன் தான் வழி நடத்தி நம்மளை கொண்டு போவான். இவ்வளோ நேரம் ஆகி என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு காணா. இப்போ லைட்டு எதுவுமே தெரியல அவன்ட்டாங்க போனதுலேருந்து. எங்கடா இருக்க வாசு? வெங்கடேஷ் வேறு வாசுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் சவுண்டு எதுவுமே கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி சொல்லாமல் எப்படியா சமாளிச்சுக்கணும். அவனையும் அனுப்பக்கூடாது. எப்படியாச்சும் வாசு ஃபோன் பண்ணி என்னடா வர போயிட்டு உள்ள எதுக்குடா என்னடாச்சு? ஒன்றும் ஆகலடா. உன்னாலையா? இப்போ என்ன மயிருக்கடா போயிட்டு வந்த? இல்லை, அங்கே தனியாக எடுக்கட்டும்டா.
தனியா எடுக்கட்டுமா இல்ல என்ன உண்மையை சொல்றா ஒன்றும் ஆகலடா. இப்ப எங்கடா போய் பார்க்கதான்டா போனேன். டேய் போன்தான் பேசிட்டு இருக்கேன், அவனை பார்க்க தானே போனேன். என்னாச்சு? ஏன் வந்துட்டேன்? பாத்ரூம் வந்துச்சுடா எனக்கு. பாத்ரூம் மயிறு வருது. அவன் உயிருக்கு என்னங்க காமெடியா பண்ண ட்ரை பண்றா என்ன? ஏன் நானாவது போறேன்டா. உட்றா கேமரா குடுறா தடா குடுறா. நான் போறேன் குடு. நான் போயிட்டு வரேன். எனக்கு எது வேணாலும் பரவாயில்ல. அவனை ஏதாவது பார்த்துட்டா வரேன். ஏதாவது ஒண்ணா கூப்பிடுறேன். கேமரா குடுறா இந்த குடுறா. இது புறா ஏதாவது சவுண்ட் விடுறா. வந்துடுறா. நான் வந்துடுறேன். ஆனால் எனக்கு உன்னை அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. ஓகே கைஸ், இங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி மர்மர் படம் கூட அப்படிதானே? நார்த் இந்தியன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி. ஆனால் அவங்க நார்த் இந்தியன் தான், தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க கதை தான். அப்போ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேமிலியோட இதை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அவங்களோட பேபி 3 பேருமே இங்கே வந்தப்போ இதை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தவறுதெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படிக்கட்டுலாம் இப்போ நான் வரும்போது சுத்தமாக சேஃபே கிடையாது. அந்த சைடு எதுவுமே தடுப்பு இல்லாமல் இருக்குது. குழந்தை எங்கேயாவது இருந்து விழுந்திருக்கும், மேலேருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பிறந்த குழந்தையாது அது அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து போனது அந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல. அவங்களுமே அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களாமா, அந்த பேபியோட அம்மாவை காப்பாற்றவும் முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த பேபியும் அந்த அம்மாவுமே இந்த பில்டிங்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை கண்ணால் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் இது வீடியோ கூட எடுத்திருக்காங்க. கண்ணில் எதுவும் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஜஸ்ட்டு நினைக்கிறேன் படலை, இங்கே எதுவும் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஓரத்தில். Oh my god. சுத்தம் வரல. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் மர்மர்னு ஒரு படமாகவே எடுத்திருந்தாங்கண்ணே. அது நிறைய அடி வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் ரிவ்யூஸில். வந்து இந்த இடத்துல அடிச்சிருச்சு பயங்கரமாக. ரத்தம் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். மர்மர் நான் பார்க்கல. நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக இருக்கீங்க நீங்கள். எங்களை பயமுறுத்துறதும் என்னை அட்டாக் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா தாராளமாக அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சவால் விடுறாரு. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தை இறந்து போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களை நீங்கள் எதனா பண்ணும்போது அவங்க வீட்டை சார்ந்தவங்க கஷ்டப்படுவாங்கன்ற விஷயத்த மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இவரே ஒரு குழந்தையா நினைக்க சொல்றாரோ? ஓகே, என்னத்தையாச்சும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வயசு நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அம்மாவும் பேபி இறந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங் அபேண்டன் ஆகிடுச்சு. அபேண்டன் ஆனதுக்கப்புறம் இங்கே நிறையா பேர் ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சில தவறான பெண்களை கூட்டிகிட்டு வர்றது, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வர்றது, மற்ற சில ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த பில்டிங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் ஒரு பெரிய கும்பல், ஒரு 7-8 பேர் கிட்டக்க இங்கே வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லீகலாக, ட்ரிங்கோ சம்திங், ஏதோ போதை சம்திங். அப்போது அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் ஆகி அவங்களே மென்டலி அவங்களுக்குள்ளே என்னமோ ஆகி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு 3 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்கே நைட்டில் சரக்கடிக்க வர்றது சுத்தமாக குறைஞ்சிருச்சு. பகலில் மட்டும் சில பேர் வருவாங்க போல இருக்கு. அதுவும் இப்போலாம் வராங்களான்னு தெரியல. பாட்டில்ஸ்லாம் இருக்கிறத வச்சு பார்த்தா வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வராங்கன்னு எனக்கு தெரியல. பட் நைட்டில் கூட யோசிச்சுட்டே தான் வந்தேன், இந்த மாதிரி இல்லீகலாக யூஸ் பண்ண பில்டிங் மிட் நைட்டில் எதனாவது யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு பெண்ணாத்திட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற தாட்டில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எந்த ஹியூமன்ஸுமே இந்த இடத்துல இல்லை. என்ன வேணும்? நீங்கள் இப்போ என்ன அடித்தது என்னோட மூஞ்சில் அடிபட்டுருச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக என்ன நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, சாரி தானே
இங்கே ஏதோ ரூம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. வா, நான் டக்குன்னு ஏதோ உருவம் நினைச்சிட்டாங்க. பெரிய ஃபேமிலியாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பங்களாவாக கட்டுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. எத்தனை ரூம்னு என்னால் எண்ண கூட முடியல. என்ன முடியும், பட் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. எங்கிட்ட திரும்பினாலும் ரூமாக இருக்கிறனால பிஸ்னஸ் பண்ணுற இடம் ப்ளஸ் ஹவுஸும் சேர்த்து கட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. பாருங்க தனியா விட்டது ஏதோ கண்ணடிச்சு குத்திருச்சா, ஏதோ ஆயிடுச்சா, ரத்தம் வந்துருச்சா, இதுதான் எதுவுமே தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு. வாசன் கூப்பிட்டேன், சவுண்டே இல்லடா. அப்ப எப்படி இல்ல லைட் வெளிச்சு மட்டும் தெரியுது, எதுவும் மை விழுந்துட்டான். நான் கூப்பிட்டதான், உள்ள லைட் இருந்துச்சு எனக்கு. ஏதோ நான் போய் பாக்குறேன்டா அவனை. இல்லடா, அப்போ ஒரு உருவம் பார்த்தேன்டா. அந்த உருவத்தை பார்த்தாண்டா ஓடி வந்தேன். பாத்து போறேன்டா, எனக்கு அவன் முக்கியம்டா. நமக்கு அவன் உனக்கு எதனா ஆச்சுன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் என்ன திட்டுவான். அப்படி நான் சொன்னேன், நான் எதுக்கு வந்த, அவன் எதுக்கு அனுப்புனேன்னு என்னையும் திட்டுவான்டா. ஒன்னும் சொல்ல மாட்டான். பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் எப்படி நம்ம இவ்வளவு தூரம் விட்டு தனியா இருக்க முடியும்? நான் போய் பாக்குறேன், அவன் திட்டினாலும் பரவாயில்ல. நான் தானே வாலண்டியரா வந்து நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு. போன வாட்டி தெரியும்ல வீடியோல நான் அனுப்புனேன்னு சொல்லி என்னைய தான் திட்டினான். நானும் ஒன்னு அனுப்புனேன். அது அப்ப புரிஞ்சிச்சுடா, விட்ற அப்ப பாத்துக்கலாம்டா. அதே மாதிரி இன்னைக்கு எதனா ஆச்சுன்னா என்னை திட்டுவாங்க. நான் சொல்லிக்கிறேன் வாசு, நான் தானே வரேன். வெங்கடேஷ்க்கு சம்பளம் ரொம்ப நேரம் ஆச்சுடா. நீ போய் என்ன பண்றது தெரியல, தயவு செஞ்சு சம்பந்தம் இல்ல, நானாதான் போறேன். எதனா ஒன்னும் சவுண்ட் விடு. ஒரு நிமிஷம், நான் இந்த அதை கூட அதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நான் அந்த நைட் டியூஷன் தரேன். அந்த நைட் டியூஷன் மேல ஒண்ணுமே தெரியல எனக்கு. எதுவும் ஆயிருக்க கூடாது. இல்லனா நான் இந்த வரைக்கும் நம்மள கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. சிம்பிளி சார் அந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லிருந்தீங்க. ஒரு வியூவர்ஸ் சொல்லிருந்தீங்க. சேம் இதே பிளேஸ்ல நடக்கிற ஈவென்ட் தான் ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது வேணான்னு தோணுது. அவரோட வேற வீடியோஸ் பார்த்துட்டு சிம்பிளி சாப்டோட ரேண்டமா நான் ஏதாச்சும் வேற வீடியோஸ் பார்க்குறேன். இல்லாட்டி நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா உடனே இதே சேம் பிளேஸ்ன்றது வேணான்னு தோணுது. ஏதோ கறிக்கட்டை இருக்கு. ஸோ ரேண்டமா வேற ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வீடியோ பார்க்கலாம். சிம்பிளி சாப்டோட கொஞ்ச நாள் கழிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வேற வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் அதை ரியாக்ட் பண்ணுறேன். என்னதான் சவுண்ட் கேக்குது? குழந்தை சவுண்ட். பாருங்க கார் எவ்வளோ எச்சுக்கு போறாரு. சேஃபே இல்லை சுத்தமாக இருந்தாலும். மேலே போகிறேன் நான். இப்போ லைட் அவங்களுக்கு தெரியும் தானே, ஆஃப் பண்ணிட்டு உள்ள இருக்கானுங்க. பத்திரமா கிட்ட தான் இருக்காரு. வெங்கடேஷ் என்ட்ரன்ஸ் கிட்ட. கேக்குதா? பத்திரமா இருங்க. வாடா, மாடிக்கு போறோம்டா. சரிலடா, இங்கதான்டா இருக்கா. மை காட், இதுக்கு மேலே மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். ஃபுல் இடமுமே தெரியுது. விடிய போதா இவங்க பார்ப்பாங்க தான். நான் இவங்க பண்ணது தெரியும். மாடிக்கு போகும் போலைய. Oh my god. Oh my god. What the fuck? Oh my god. அவங்க பார்க்கல போல காருக்குள்ள இருந்து. யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ சடங்கு பண்ணியிருக்காங்க. யாரு எந்த நம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரி தேங்காய் தானே மஞ்சத்தூள் நம்ம ஹிந்துஸ் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி தான். ரிச்சுவல் பண்ணவங்களும் ஹிந்துஸாக தான் இருப்பாங்களா இல்லை தெரில எனக்கு. மஞ்சத்தூள், குங்குமம், எலுமிச்சை, தேங்காய், ஊதுவத்தி, வெத்தலை, மை தடவி
ஒட்டுது என் மேல. இந்த மாதிரிலாம் இந்த கரெக்டாக அப்படி பத்திரமா எடுத்துட்டு போ. ஏதாவது ஒன்று கேப்சர் ஆச்சுன்னா பார்த்துக்க. தைரியம் மாதிரி இந்த வெளிச்சத்துக்கு கோபுரம் வச்சுக்க. இது ஒரு நாள் சவுண்ட் விட்றா. ஓகே, நீ ரெடியாக கலாட்டா பேரு. சரி, பார்த்து ஒழுங்கா போ. ஓகே, லைட் அடிச்சு பார்த்து போ. பார்த்து ஒழுங்கா போ. எதுவும் கலாட்டாவே இருடா. சரி, தனியாக அனுப்பவே மனசு இல்லடா. பாசுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூட மட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு, அதான் ஒரு கட்டு பார்த்துருப்பீங்க இடையில. இன்னைக்கு நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. போன எபிசோட்லேயும் எனக்கு கரண்ட் கட் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நைட்டு ரியாக்ட் பண்ண பார்க்குறேன். அது இன்னுமே எனக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. வாசுவோட ஹாண்டட் ஹவுஸ் எபிசோட் ரியாக்ட் பண்ணும்போது நைட்டு தான் பண்ணேன். அது இன்னுமே எனக்கு த்ரில்லிங்காக கொஞ்சம் அந்த எஃபெக்ட்லாம் அப்படியே தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக நைட்டில் ரியாக்ட் பண்ணுறேன். மாடி போயிட்டாரு, அவர்தான் மாடி போனாரு, பார்த்தாங்க தானே. கல்லு வந்து இருக்கீங்களா உள்ள? இதில் குவாலிட்டி சரியில்லைன்னா இவர் வச்சிருக்க கேமராவில். வாசு இல்ல, வாசு எங்க இருக்கானே தெரியல. பாருங்க, யாரோ இங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க, ஏதோ சடங்கு பண்ணி இந்த பேயை ஏதோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது, அவங்கள ஏதோ தப்பா பயன்படுத்துறதுக்காக யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்ற விஷயம் கரெக்டா? அதனால்தான் கோவமா இருக்கீங்களா? பட் நாங்க அதுக்காக வரல, எங்களை அப்படி நினைச்சிடாதீங்க ப்ளீஸ். நார்மலா அமைதியான ஒரு ஆத்மா தான். எனக்கு அப்பதான் தெரியும் நல்லவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு. பட் யாரோ இப்படி உங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்ப படத்தெல்லாம் பார்த்திருப்போம்ல, என்கிட்ட சொல்லுங்க. ரிச்சுவல் பண்ணி டீமனை கொண்டு வரது, அவங்க யூஸ்க்காக கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க போல. பாருங்க, ரொம்ப வேலை மெனக்கட்டு என்னமோ பண்ணியிருக்கானுங்க. ஏதோ ஆயிடக்கூடாது கடவுளே. கொஞ்ச நேரம் ஒரு லைட் சவுண்ட் போட்டான் வாசு, நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. மாடியில தான் பாக்குறாரு. மாதிரி வந்துட்டு போறான். எனக்கு கடுப்பாவது. எனக்கு இப்படி தனியா போறது, அவன் தைரியமா போயிடுறான், எங்களை இருக்க சொல்லிடுறான். ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஒரு மாதிரி அதிகமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எதோ ஆயிருமோ ஆகாதுன்ற தைரியம் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு இருக்குல்ல, தனியா போறதுனால எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது. மாடி வந்துட்டாரா? ஃபுல்லாவே அடைச்சு வச்சிருக்காங்க. இங்கிட்டு மட்டும் தான் ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. வாசு, வாசு நான் பேசுறது கேக்குதா வாசு? அதெல்லாம் என்னங்க, செடி வளர்ந்துருக்கா சார்? வாசு எங்கடா இருக்க? ஏதாவது பேசுறா? என்ன மாடி போயிட்டு இருந்துச்சு, இது வேற பேயா? தலையில இருந்து கண்ணாடி எல்லாமே விழுகுது. என்ன பண்றது? கீழே மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கு. மேல இருந்து விழுந்துகிட்டே இருக்கு. அப்படியே படிக்கட்டு இருச்சே. யாரு? ஏய் வாசு, வாசு இருக்கியா? கோபாலு தலையில இருந்து கோபாலு அதான் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். எங்கேயுமே அந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்தானே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. எனக்கு கண்ணாடி வேற போன எபிசோட்ல விழுந்துட்டே இருக்கு பாருங்களேன். கண்ணாடி மட்டும் விழுகுது. தலையில எதுவும் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அவனையும் காண, வாசு சவுண்டு விட மாட்டான். ஆனா நல்லா கேட்கும் தானே சவுண்ட் எல்லாம் பேசினா. லைட் அடிக்க வேணாம், வெளியே இருக்கிறதுனால யாருக்காச்சும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வெளிச்சத்தை நோக்கி பேய் எதுவும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ நைட் விஷன் வச்சுட்டு நம்ம அமைதியாக இங்கே இருப்போம். சரி, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ மீன் வீடியோவில் உங்களையும் சேர்த்து சொல்லிட்டேன். மாடிப்படி இருக்கு. நான் இங்க வரலப்பா. ஐ மீன் நான் இங்க வரல. வாசு எங்கடா இருக்க? பார்க்கலாம், மேபி ஒரு 2-3 பேர் சேர்ந்து போனா ட்ரை பண்ணலாம். தனியாலாம் சவுண்ட் கேட்குது. அப்பு போறான்னு நினைக்கிறாங்க. அப்பு காசு தெரியலண்ணா, என்ன பண்றான்? ஏதோ லைட் அடிச்சிட்டு இருக்கான் அங்கிட்டும் இங்கிட்டும். அப்போ வாசு
எங்கேயாவது இருக்கியாடா? 100% கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏதோ ரிச்சுவல் பண்ணிருக்காங்க. அந்த சடங்கு மூலியமா அதை ஏதோ கண்ட்ரோல் பண்ணி இல்ல கெட்டதா மாத்துறதுக்கு இல்லனா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கூட அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த சீவன் எல்லாம் வைக்கிறாங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆத்மா, இந்த மாதிரி நல்ல ஆத்மாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க செய்யற தப்புக்கு அதை உடனடியா யூஸ் பண்ண வைப்பாங்க. முஸ்லிம்ஸ்ல கூட சில பேர் இந்த ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி சிக்கின்னு ஒரு பேய் படம் இருக்கும். அதாவது ஏவி விடுறது இந்த அந்த படம்னா பாருங்க, வேற லாங்குவேஜ் அது. அதாவது கண்ட்ரோல் பண்ணி அதை பயமுறுத்தி அதை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி ஃபுல் கண்ட்ரோல், அதோட மொத்த கண்ட்ரோலையும் இவங்க எடுத்துப்பாங்க சில மந்திரங்கள்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயங்களுக்காக. அந்த நிறைய படம் இருக்கு சிக்கின்ல, எல்லாமே பாருங்க சூப்பரா வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். எல்லாமே பில்லி சூனியம் தான். பில்டிங் ஓனர் யாராவது இப்ப புதுசா இதை வாங்கிட்டு இதை துரத்துறதுக்காக ஏதோ ரிச்சுவல் பண்ணாங்களான்னு தெரியல. ஓ அப்படி கூட இருக்கலாமோ? எனக்கு தெரிஞ்ச அவசரமா பண்ண மாதிரி தெரியுது. ரொம்ப நாள்லாம் ஆன மாதிரி தெரியல. ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். இங்க பாருங்க, அதை சுத்தி ஒரு மாதிரி தண்ணிலாம் இருக்கு. ஆனா தண்ணி இல்லை அங்க. இங்க பாருங்க, அந்த இதை அப்படியே அந்த ஒயிட் கலரை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். பட் அங்கே தண்ணி எதுவுமே இல்லை. அது தண்ணியே இல்லை. கிட்ட பார்த்தா தெரியும். என்ன அது ஏதோ ஆயில் மாதிரி அந்த இடத்துல படிஞ்சிருக்கு. அதுல வேற ஏதோ லிக்விட் சர்க்கிள் போட்டு எரிக்கிற சர்க்கிள் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பாதியிலேயே அவங்க செய்ய வந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஆயில் பத்த வச்சா எரிஞ்சிருமோ? எரியல. அதை வச்சு சொல்றாங்க பாருங்க. பாதி தான் எரிஞ்சிருக்கு. இதுவும் பாதி தான் எரிஞ்சிருக்கு. அங்க பாருங்க, அங்கங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சூட பவுடர் அது பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமா paranormal activity நடந்து இதை செய்ய முடியாம பாதியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அரைகுறையா அந்த பேர் paranormal activity படமா செக் பண்ணி பாருங்க. அதனால தான் இவ்ளோ அக்ரஷனா இருக்கு. நான் சொல்றேன் நிறைய போய் 7 படம் இருக்கு நினைக்கிறேன். அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்காக நாங்க இங்க வரல. யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா? ஹலோ? அந்த மூவியுமே இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் இருக்கும். கேமரா வச்சு vlog பண்ற மாதிரி ஸ்டைல் தான் இருக்கும். மர்மர் அப்படிதான் இருக்கும். நான் சொன்னதுமே என்னோட அசம்ஷன் தான். நான் கணிக்கிறேன் இப்படியா இருக்கும்ட்டு. கன்ஃபார்மா எனக்கு தெரியல. பட் ஆனா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்றது நல்லது. உங்ககிட்ட நான் கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. உங்களை எதனா தப்பா யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா? அதனால தான் இப்போ கோபமா இருக்கீங்களா? அப்படி பண்ணா அது யார் பண்ணானாவது சொல்லுங்க. செய்வன பில்லி சூனியா வைக்கிற பீப்புள்ஸ் யாராவது இங்க வந்து உங்களை எதனா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா? அப்படி இல்லைன்னா இங்க இருந்து உங்களை விரட்டுறதுக்காக எதனாச்சும் சடங்கு செஞ்சாங்களா? நார்த் இந்தியன் எனக்கு கேட்கல சொன்னாரு. நீங்க என் மேல கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு போக வைக்கிறதுக்காக உங்களை எதனா பண்ணாங்களா? சரி ஓகே, அப்படி உண்மையா இருந்தா நான் அதுக்காக வரல. அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? அப்ப அது உண்மை இல்லையா? ஹலோ, இப்ப இதை நீங்க என்கிட்ட சொல்லலனா இந்த ரிச்சுவல் பாதியில நின்றுக்குல்ல, இந்த சடங்கை நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வாசு எங்கேயா இருக்கியாடா? சண்டை போட்டுட்டு இருக்காரு பேய் கிட்ட. வாசு, வாசு, ஐயோ போவாது. யார் இருக்கீங்களா உள்ள? ஏ வாசு, யார் இருக்கீங்களா? டக்கு டக்குன்னு இவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடறாருல. ஏன்னா இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வளையல்லாம் நம்ம பார்க்கல. கிடக்குது. டேய் வாசு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிரும். இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, தேடிட்டு இருக்காரு. ஒரு கோல் வச்சிருக்காரு. ஆனா வாசுக்கு அப்படி கிடையாது, எக்ஸ்ப்ளோரேஷன் தான். அது வேற நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. யாரா? யாரு? ஏய் வாசு, கீழ இருந்து ஒரு பேய் வந்துச்சுல. இது கண்ணாடியா இருக்கு. ஐயோ பவானா இது விளையாடி இது ஆடின மாதிரி இருந்துச்சு. பீக் பண்ணி பாக்குறாரு பாருங்களேன். வாசு எங்க இருக்கான்னு தெரியல. சவுண்ட் எதுவுமே விட மாட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சுத்தமா. அப்படியே கேம் ஃபீல் வருது நிறையா.
கேம்ல இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும், பீக் பண்ணி பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் பர்சன்ல தேர்ட் பர்சன்ல கூட இருக்கலாம். எல்லா ரூம்லையும் பார்த்துட்டேன். ஏய் யாரு? ஏய் ஏய் வாசு, வாசு எங்க இருக்கான்னு சுத்தமா தெரியல. சவுண்டு கண்ணாடி வேற விழுந்துட்டே இருக்கு. அந்த ரூம்ல யாரை பார்த்தீங்கன்னா பின்னிஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஐயோ கண்ணாடி தான் தெரியுது. வாசு என்ன பண்றான் அந்த அப்ப போய் கத்திட்டு இருக்கான்? ஓ துவா சொல்றானா? துவா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லி எப்படியே காப்பாத்தி வந்துருங்கடா 2 பேரும். எனக்கு தனியா இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கார் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, உள்ள அப்படியே வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. இப்போ எதனா வந்தாலும் சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ இந்த சடங்கு நைட் நேரம் வேர்க்கிறது இருக்கு. பா ஓகே, நான் உங்களுக்கு கெட்டது செய்ய வரலன்னு தெரிஞ்சும் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இந்த சடங்கை நான் இப்போ கண்டினியூ பண்ண போறேன். தீப்பெட்டி இருக்கு. தோ இப்போ நான் இந்த மேட்ச் பாக்ஸை கொளுத்தி சடங்கை நான் இப்போ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சீரியஸா இப்போ நான் இதை பண்ண போறேன். காமிச்சார்ல பயப்படாது. ஓகே, பயப்படுதா? அப்படிதான் இருக்கு மாரியா. பயப்படுது. நான் இப்போ பண்ண போறேன். உங்களை நான் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீங்க போற மாதிரி ஆகும். 2ல எதிராக ஒன்று இப்போ நடக்க போகுது. பண்ணவா? ஓகே, நான் பண்றேன். ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது நான் பண்ணி முடிக்கிறப்போ கண்டிப்பாக என்னை எதனா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அவங்கள வர சொல்லிட்டுமா? என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் பெரிய காயம் ஏற்படலை. நான் மட்டுமே இதை பண்ணுறேன். இந்த கேமரா கையில் வச்சுட்டுனால பண்ண முடியாது. எங்கேயாவது வைக்கணும். வாசு சவுண்டு கேட்குது. எனக்கு எங்கேயோ கேட்குது. மேலே போய் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த ரிச்சுவலை வேற எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இது நான் பண்ணி வேற எதுனா எனக்கு எதுனா ஆகிடுமோன்னு வேற தோணிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இதை பண்ணால் மட்டும்தான் இது எதுக்காக பண்ணாங்கன்றது எனக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நான் இதில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். லெமன் யூஸ் பண்ணுறாங்க, மை இருக்கு, ஓ மை காட், முடி இருக்கு. ஓகே, இது கண்டிப்பாக பேய்க்கு பண்ணுற ரிச்சுவல் தான். முடியா? யாரோட முடி? அது யார் மேலே ஏவி விட பார்த்தாங்களா? லெமன் வேற ஏதோ நடுவில் செய்வனா யாரா காலடி பண்ணு முடி யார் மேலேயாச்சும் ஏவி விடுவாங்களா? ஸோ அவங்களோட முடியை எதுவும் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ? மல்லிகைப்பூ, அதாவது ரத்தம் படிஞ்ச மல்லிகைப்பூ மாதிரி. அதாவது இந்த மாதிரி ரிச்சுவல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரினா எல்லாமே மாதிரியாக தான் இருக்கும். சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள வந்து கொல்ல போகிறதில்ல, பட் கொல்ற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி தான் மல்லிகைப்பூ மேலே ஏன் வந்து இந்த மாதிரி குங்குமம் போடுறாங்கன்னா, குங்குமத்தை வந்து பிளட்டாகவே கன்சிடர் பண்ணி ரத்தம் படிஞ்ச மல்லிகைப்பூன்ற மாதிரி இது மாறும். ஆக்சுவலாக அவங்களோட கான்செப்ட் படி. யாரோட கான்செப்ட்? ஓகே, இதை இப்போ நான் கொளுத்தி பார்க்குறேன். ரிச்சுவல் பண்ணுறவங்களோட கான்செப்ட். அவங்க எந்த நம்பிக்கை உள்ளவங்க? ஆக்சுவலாக மத யாரும் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவளா இருப்பாங்களா? இல்ல சிவப்பு கலர்ல துணி, தேங்காய் அதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா, இல்லை அவனுக்கு எதுவும் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கண்ணாடி சைட்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா மேல தலை எல்லா பக்கமும் தெறிக்கி விட்டுது. மேல ஒரு தைரியத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ நான் வந்தது நல்லது. ஏன்னா நானும் வெங்கடேஷ் சேர்ந்து வந்திருந்தோம்னா இப்போ 2 பேத்துக்கு விழுந்து எதாவது இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். யாரையும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் வெங்கடேஷ் இதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வெங்கடேஷுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, வாசுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் 3 பேருமே தயவு செஞ்சு இங்கேருந்து சேஃபாக போயிடணும். வாசு சவுண்ட் இல்லை. நான் மேலே போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க. இன்னும் அந்த பேய் வந்துட்டு தான் இருக்கா? எவ்வளோ வச்சுருந்துடல. ஆக்சுவலாக இவர் பண்ணிட்டு இருக்க டைமில் அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அப்படி கட் பண்ணி காமிக்கிறதுனால வாசு என்னடா
ஏய் நீ என்ன வந்த? நீ ஏன்னா எதுவுமே பேச மாட்டோம், ரொம்ப நேரமா எதுக்குடா கூப்பிட்டுக்கிட்டே வந்த? இருக்கோம்டா. நீ எதுவுமே அவனை பேச என்ன தனியா விட்டுட்டு வர? அவன் வந்து பார்த்துட்டு ஏதோ இருக்குன்னு ஓடி வந்துட்டான்டா. அதனால தான் உனக்கு காணாம, நீ எந்த சவுண்டுமே விடாதான் உன்னை தேடி வந்தேன் நானு. சரி ஒண்ணும் இல்ல விடு. ஏன் இவ்வளவு இது பதட்டமா இருக்க? கண்ணாடி செட்டுலாம் எல்லா பக்கத்துல இருந்து தெரிச்சு விழுவுதுடா மேல கீழே. கேமரா கீழே வை. ஒண்ணும் இல்ல, இங்க வச்சிரு, அங்க வச்சிரு. நல்லா தெரியுது. அதான் எனக்கும் தெரியல. கீழே இருந்துச்சுடா. என்னது இதே மாதிரியா? நல்லா தெரியும். சத்தியமா கீழே இருந்துச்சு. ஷாம்பு சேல ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சுடா. அது பார்த்தேன்டா. இது மாதிரி எங்க? இதே மாதிரி கீழே ஒன்று இருக்குடா. பாக்கலையா நீ? நான் பார்க்கல. இருந்துச்சு தேங்காய், அதே போல துணி, மஞ்சள். தேங்காய் இருந்துச்சு. பட் தேங்காய் இருந்துச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஒரு round. துணி, ஒரு ஷாம்பு துணி, இது மட்டும் தான் இருந்துச்சு. இங்க வச்சிரவா. அதான் நான் இதே மாதிரி எங்க இருந்துச்சுன்னு நீ யோசிச்சேன். இவ்வளவு பதட்டத்தோட வந்திருக்க, என்னாச்சு? ரொம்ப வரவழி ஃபுல்லாவே பயப்படுறாருல. கண்ணாடி எல்லாம் மேல உழுகுது. ஏதோ சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா அவர் துவா சொல்லிட்டு இருக்காரான்ற மாதிரி ஏதோ சொன்னார்ல. துவானா ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணி வச்சிரு. இங்க இருக்கு. லைட்டா வரல. நீ ஏன் வந்திருக்காம இருந்திருக்கலாம். கார்லயே உட்கார வேண்டியதுதானடா. ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம். சொல்லி எந்த சவுண்ட் எதுவுமே ஒண்ணு இல்ல. இப்பதானடா மேல வரப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டு தானடா வந்தேன். எங்களுக்கு எதுவுமே கேட்கல. நீ தான் பதில் பேசலையே. வெங்கடேஷ் பேசினானே. இல்லையே. வெங்கடேஷ் பதில் பேசினானே. இல்ல நீ வேற யார்ட்ட பேசிக்கல. எதுவுமே கேட்கறதுனால நாங்க மேல வந்தோம். புரியல. நீ மட்டும் தான் வந்திருக்கான். அவன் எங்க? அவன் காருக்குள்ள உட்காந்துருக்கான். அப்ப நாங்க வந்தோன்ற ரெண்டு பேர் மாதிரி சொல்ற. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்கலன்னு வந்தான் உள்ளுக்குள்ள. டக்குனு ஏதோ உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து காருக்குள்ள வந்துட்டான். எனக்கு வெறும் ரொம்ப தனியா புரியல. மாடிக்கு வந்து பார்த்தாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன அதான் நான் ஸ்டார்டிங்ல அதானே கேட்டேன். மாடிக்கு வந்ததான் பார்த்தாரு. எதுக்கு கீழே தேடிக்கிட்டு இருக்காரு வேலை அப்படின்னு கேட்டல. சொல்றேன் இல்ல. வேணாம், நல்லதுக்கு இல்ல, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்களை இந்த மாதிரி தப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்காக இங்க பண்ணியிருக்காங்க. இல்லை இவங்களை விரட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை இப்படி பண்ண வச்சு அவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணா தயவு செஞ்சு போயிடலாம். ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என்ன நடக்குது மட்டும் பார்ப்போம். நான் பற்ற வைக்கிறேன் நெருப்பை. நைட் விஷன் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நைட் விஷன் போட்டிருக்கேன்னா நான் லைட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. லைட் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். மேபி அது வந்துச்சுன்னா பக்கத்தில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலாம்ல. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு உருவத்தையுமே கேப்சர் பண்ணல. வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நீ வரப்போ எதுவும் பார்த்தியா? நான் வரும்போது நிறைய சவுண்டு எல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மட்டும் தான் இவர் பார்த்தாரு. அதனால வெங்கடேஷ் அவர் மட்டும்தான். கேமராவோட லைட்டை நான் ஆஃப். அவர் மட்டும்தான் உருவத்தை பார்த்தாரு. தீப்பெட்டி அங்கே இருக்கா பாரு. அதுபோக அந்த நைட் விஷன் அந்த என்ட்ரன்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, அதுல கேப்சர் ஆயிருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்? இங்கே கிடந்துச்சுடா. என்னடா சொல்றேன்? இது எல்லாமே இங்க வேலை போட்டு போவாங்க. எடு. வேணாடா தயவு செஞ்சு குடு. நீ அங்கிட்டு போயிடுறியா வெளியில? அங்கிட்ட நீ வெளியில போய் நின்றுப்போ. அங்க போயிரு. அங்கிட்டு போயிடுறா. வெளியிலே போயிரு. நீ சும்மாவே பொசஸ்ட் ஆவாடா. நீ வந்து இதுக்குள்ள நின்று எதனா ஆயிடுச்சுன்னா அதனால வெளியவே நில்லு. சும்மாவே ஆவாரா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல இருக்கு, ரொம்ப ஏதோ பயங்கரமா ஆயிருக்கு போல. அதான் அடிக்கடி வெங்கடேஷ்மே சொல்லிட்டு இருந்தாருல, குட்டிமி தான் எனக்கு ரொம்ப போன வாட்டியே உனக்கு ஏதோ ஆச்சுனா அப்படின்ற மாதிரிலாம். அது என்ன எபிசோட் தெரியல. பேயே கொண்டு வந்து இங்க ஓட்டுனாங்களான்னு தெரியல. சம்மன் பண்ண ட்ரை பண்றாங்க. பேயெல்லாம் அப்படிதான் சம்மன் பண்ணி உனக்கு என்ன வேணும், ஏன் இங்க இருக்க அப்படிலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி வச்சு. அமைதியாரா. ஆனா அதுக்காக இல்ல, வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. கண்ட்ரோல் எடுத்து வேற யார் மேலேயும் ஏவி விட்டு குடும்பத்தை நாசமாக்கி பில்லி சுனி. ஸோ அந்த சிக்கின் அந்த மூவி செக் பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே கைஸ், பயங்கரமா கொளுத்திட்டேன். SICCIN சிக்கின் வந்துட்டான்ப்பா, வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு? என்னடா என்ன யூவி லைட் அது புரியல. டேய் என்ன பண்ற? ஏய் அப்போ என்னடா பண்ற? பைத்தியக்காரன் என்னடா பண்ற? ஃபோன் என்னடா பண்ற? என்னைய கொல்ற? கழுத்தை விட்றா. ஓகே ஒன்றும் இல்லை கழுத்து நினைச்சு என்னைய கொல்றியா? போன வெங்கடேஷ். ஹலோ கீழே மேலே வாடா, சீக்கிரம் வாடா.
கடவுளே இந்த வர இந்த வர அப்போ ஒன்றும் இல்லை ஸோ அதெல்லாம் வீடியோக்காக தான் அவங்க டிஸ்க்ளைமர்லேயே போட்டிருந்தாங்க. வயலண்ட்டாக இல்லை வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் காமிச்சாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எது காமிச்சாலும் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வியூவர்ஸுக்கு நானுமே அவங்க சார்பாக சொல்லிக்கிறேன். என்ன இது ரொம்ப இருட்டா இருக்கு, இவரோட மொபைல் வச்சு வந்துட்டு இருக்காரா? இவருமே அந்த சேலையை பார்த்து அலற போறாரு. ஐயா ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கே. கேம்ல ஒரு டைமர் மாதிரி வச்சானு வச்சுங்க, இது கரெக்டான பிளேஸ். இது டைமர் வச்சு இத்தனை செகண்ட்ஸ்குள்ள போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. இல்லாட்டி மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும். தூக்கிட்டாரா என்ன கழுத்து? இல்ல ஓ என்னது அது? அதான் இஎம்எஃப் ரீடரா? ஃபாஸ்மோஃபோபியாலாம் வருமே கேம்ல. அப்போ கேக்குதாடா? ஏதோ சவுண்ட் கேக்குது. ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா பண்றீங்க? மயிலாண்டிங்களா நான் வேணாம் வேணாம்னு சொன்னா தான் கேக்குறீங்க. ப்ளீஸ் விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரா. என்னடா பண்ற? ப்ரோ. ஹே பைத்தியக்காரா. என்னடா பண்ற? போடா. என்னடா? என்னடா? ஐயோ போறாரு. என்னடா ஆச்சு? தண்ணி எங்கடா? ஏ வாசி என்னடா ஆச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை பார்க்க விட்டாங்களே. கழுத்தை பிடிச்சினே. ஏய் காணோம்டா அவனை. எங்கடா அவன்? ஏய் விழுந்து தொலைக்க போறாரு. என்னடா? ஏய் அவனை காணோம்டா வாசு. என்ன ஆச்சு? அவனை காணோம்டா. எங்கடா அவன் எங்க போனானே தெரியலடா எனக்கு. இது ஏன்டா பழிச்சு விட்ட? என்னடா இது? என்ன கருமண்டா இது? ஒரு நிமிஷம். நீ பண்ணியா? அப்ப ஒன்றும் இல்லை. இதுல யாரா பண்ணா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே போலாம். எப்படி இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்த வீட்டுல இருந்து? அப்பங்க இது நைட் ஆல்ரெடி இருந்தது, அது சொல்லாமே இருக்காருண்ணா. குட் இல்லைண்ணா. நைட் விஷன் எடு. அப்பா எங்கடா போன நாயே? உன்னை வர வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேன். அவனை அடிச்சிங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. அவன் பொசஸ்ட் ஆயிட்டான்டா. பொசஸ்ட் ஆயிட்டு என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பாக்குறான்டா. அவனுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் நீ லேட்டா வந்ததுன்னா செத்து போயிருப்பேன் நான். அவ்வளோ ஃபோர்ஸா பிடிச்சி அமுக்கிட்டான். நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால நான் அவனை புஷ் பண்ணிட்டே இருந்தேன். நான் கூட ஏதோ 2 பேருக்கு சண்டை. அப்போ நான் சொல்லி அனுப்பேன்டா அவன்கிட்ட. அப்போ உன்னை பார்த்து அடிச்சுட்டு சேலை இருக்கிற இடத்துக்கு அடிக்கிறான்னு நினைச்சிட்டான். அப்போ சுஸ்தான். அப்போ அங்கிட்டு இருக்கானா பாரு. ஷீ பொசஸ் அஸ்ன்னு தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே அது நடக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். அப்போ நான் நைட்டு பார்த்துருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நைட்டு தான் பார்ப்பேன் இந்த மாதிரியான ஹாண்டிங்கான விஷயங்கள்லாம். கரண்ட் வேற போயிருதா? எனக்கு கண்டிப்பாக நைட் கரண்ட் போயிருந்துச்சுன்னா நான் பக்குன்னு எனக்கு உண்மையே பயமா இருந்திருக்கும். ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலடா வாசு. டேய் எனக்கு ஒரு நிமிஷம் தெளிவா சொல்றியா? மூச்சே விடுங்கடா என்னால. எங்கடா போனா? நான் வந்து அங்க அந்த ரிச்சுவலை திருப்பி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணேன்டா. நீ கொண்டு வந்தியா? நான் கொண்டு வரல, இங்கே இருந்தது.
அது யாரோ அப்படி பண்ணியிருக்காங்க, அதனால தான் அது நமக்கு மேலே கோவப்பட்டிருக்கு போல இருக்குது. எனக்கு சரியா புரியல. அந்த சடங்குமே பாதியிலே நின்றுருக்கு. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணி எதுனா நடக்கும்னு நினச்சேன். கடைசியில் இவன் பக்கத்தில் இருக்கவும் இவனை ப்ரொசஸ் பண்ணி அவன் மூலியமாக என்ன அட்டாக் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்டா அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கப்ப? இது அவரோட கேமராண்ணா, இவ வாசுவோட கேமரா ஆங்கிள். அப்போ நான் வந்து அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணுவோம், இவன் பக்கத்தில் இருக்கவும் நான் அதை பண்ணக்கூடாமல் தடுக்கிறதுக்காக அவனை ப்ரொசஸ் பண்ணி அவன் உடம்புல இருந்து அவன் மூலியமாகவே என்னை அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. அப்படிதான் எனக்கு தோணுது. அப்பவே சொன்னேன் போக வேண்டாம், நம்ம ஒன்னாவே இருக்கலாம்டான்னு கேட்க மாட்டேன். அவனை கண்டுபிடி முதல்ல போ, என்னால் நடக்க முடியல, வேகமாக நட. அப்பு என்ன இருக்கு அப்பு? எங்க போயிருக்காரு? மேலே ஃபுல்லாக பார்த்தாச்சு, கீழே போகலாம். டேய் அப்போ எங்கடா இருக்க? என்னடா கருமமாயிடா இருக்கு இது, கீழே போ. ஒவ்வொரு வாட்டி இப்படியே பண்ணிட்டு என்னடா நான் பண்றது? அவர் எல்லா வீடியோஸ்லயுமே அவர் ஈஸியா பின்னாடி வாய் வைக்காதடா, போடா. வாய் நான் ஏன்டா வைக்கிறேன்? பயமா இருக்குடா. வாய் நான் ஏன்டா வைக்கிறேன்? ஈஸியா அவர் ப்ரொசஸ் ஆயிடுவார் போல. அப்போ எங்கடா இருக்க? அவரை ஏன் கூட்டிட்டு வரீங்க? அப்போ இருக்கானா? டேய் இந்த வலிக்குதுன்னா சொல்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவர் விட்டுட்டா. அப்போ அப்பு எங்கடா போன? படியில இருந்து விழுந்தா எங்க விழுவாங்க? படியில இருந்து வந்து அங்கிட்டு தான் விழுவாங்க. எங்க? அந்த சைடு, இந்த ரைட் சைடு. இப்படியா? ரைட்டு. படியில இருந்து விழுந்தா எங்கே விழுவாங்களா? இந்த மாடிப்படி. இங்கெல்லாம் இல்லையே. இதுலேருந்து விழுந்தாலும் இங்கே தான் இருக்கணும் இல்லையே. குண்டா அப்போ மேல இருக்காரு கரெக்டா? எனக்கு கடுப்பா வருது. மேல அப்போ மாதிரி இருந்துச்சு அந்த நைட் விஷன்ல. என்னடா பெரிய நீ குடோனு. பாத்தியாடா ஏதோ அந்த ஆத்மாவல? இந்த சைடுலாம் இப்பதான் வராங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறாங்க. என்ன சொல்ற? அவனும் எதுவும் பார்க்கலன்னா நானும் இதுவரை எதுவும் பார்க்கல. நான் பார்த்தேன்டா, உன்னை தேடி வந்தேன். மட்டும் தான் பார்த்தாரு. கீழே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தப்ப இருந்துச்சுடா. இது என்னடா ஷெட்டு? தெரியலையே. இதுக்குள்ள இருக்கு கரெக்டானா? இல்லை இல்லை இல்ல. சைடில் லைட்டு போடுற இருட்டில் ஒன்றும் தெரியல. இல்லை இதில் ஃபோக்கஸ்டாக தெரியும். அதான் லைட்டை சின்னதாக்குறாரு போல, ஃபோக்கஸா தெரியும் போல. ஆனா அதுதான் இன்னும் தீலா இருக்கு. அப்போ போட அங்கிட்ட எதுவும் விழுந்திருக்கானு பார்ப்போம். மாடியில இருந்து மாடியில இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே, எனக்கு கேட்டுச்சுடா. ஆத்மா பேரநார்மல் ஆக்டிவிட்டியுமே இல்லைடா. அது இல்லை, ஏதோ குதிச்ச மாதிரி கிடைச்சிது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை பாருங்களேன். எதுவுமே விழுகல, எரியல, அப்போ கண்ணாடி உடையல. அந்த ரூம்குள்ள ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுடா. இப்பயா அந்த ரூம்குள்ள போனப்போ தெரிஞ்சிச்சா? அவன்தான் இருக்குமோ? சீக்கிரம் போடா. கீழே விழுந்துடாத. கீழே உழுவுல, அது வரைக்கும் சந்தோஷம். எங்க போயிருக்கான்னு தெரியல. கீழே விழுந்துருப்பானோன்னு தான் பயந்துட்டேன். ஏன்னா படிக்கட்டு இந்த சைடு தடுப்பே இல்லை. பூச்சி அது டப்புன்னு ஏதோ போச்சு. அப்போ பயந்துட்டாங்க, எது வரப்போதான். ஒரு சவுண்டுமே வரல தானே, எக்ஸ்ட்ரா சவுண்டு இவங்கள தவிர. அப்போ இதுக்குள்ளே தான் இந்த ரூமாக தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து நான் பார்க்கும்போது இங்கிட்ட ஏதோ மூவ் ஆனது நல்லாவே நான் பார்த்தேன். அப்போ இருக்கியா? டேய் போங்கடா. Okay, coming next. ஏதோ
குழந்தைய போடுற ஓசை அழகா இருக்குடா. ஓ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். தெரியல நல்லா. லாஸ்டா ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார்ல, அதான் ஒரு முஸ்லீம் தான் நினைக்கிறேன். அதான் துவான்றது அதான் முஸ்லீம்ஸ் அவங்க சொல்றது தான் நினைக்கிறேன். அது ஆனால் துவான்றது என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான்ன்றது எனக்கு தெரியுது. லாஸ்ட்டாக கூட அந்த அப்படிதான் இருந்துச்சு. அவர் மந்திரம் ஓதிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அந்த பேக் ஸ்டோரி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து அப்புறம் குழந்தை இறந்து போய் அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல போய் அவர் என்ன சொல்ல தானே ஹஸ்பண்ட் சொன்னாரா? அவரை பற்றி சொன்ன மாதிரி தெரில. ஸோ அந்த 2 ஆத்மா தான் சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நல்லா இருந்துச்சு, தீலாக இருந்துச்சுப்பா. நிறைய இடத்துல எனக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு ஆச்சு உண்மையிலேயே. ஏன்னா நைட்டு நான் பார்த்துட்டு தான் வச்சுங்களேன், இன்னுமே எனக்கு அந்த ஃபீல் நிறையவே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த பாட்டு நைட்டில் நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் முழுமையாக அந்த அவங்க கொடுக்க நினைக்கிறத அப்போ தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில, இந்த மாதிரி வீடியோஸ் அப்படி தான் இருக்கும். நைட்டு பார்த்தா அது இன்னுமே நல்லா இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு. 3rd பார்ட் வந்து ஃபைனல் வார்னிங் நினைக்கிறேன் அதோட டைட்டில். அதுவுமே சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறேன். ஒரு பொசஸ் ஆகி போய் ஏதோ ஒன்று பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. கரெக்டாக பர்டிகுலராக அந்த இடத்துக்கு போய் இழுத்து தொங்கிட்டு இருந்தார் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சு வீடியோ. அதான் நான் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு இது உண்மையாக போய் அப்படின்றத ஓரங்கட்டி வச்சுட்டு இது உண்மை தான் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு இன்னுமே நான் போன எபிசோடோட இன்னுமே எனக்கு அட்டாச் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இவங்களோட இன்னுமே நிறையா கனெக்ட் இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக நைட்டில் அதே ஃபீலோட பார்க்குறேன். இன்னுமே எனக்கு நல்லா கனெக்ட் ஆகணும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரம் வரேன்.